சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கண்ணியில் ஏற்படக்கூடிய உச்சம் பெற்ற புதன் என்ன செய்ய போகிறார்? ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே நேரத்தில் 2 உச்சம் பெறுகிறார். பொதுவாகவே இந்த 2 உச்சம் பெறுவதற்கும் ஆட்சி பெறுவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு இந்த புதன் உச்சம் என்பது எந்த விதமான பலன்களை தருகிறது என்றால், டுவர்ட்ஸ் த ஸ்கூல். சில பேர் பார்த்துருப்பீங்க, இந்த வீட்டில் ஒரு சொல்யூஷன் சார், இந்த சொல்யூஷன் வச்சு கிளீன் பண்ணிங்கன்னா வீடெல்லாம் கிளீன் ஆகிடும். கெமிக்கல்ஸ் அவர்களுக்கெல்லாம் மிக நல்ல காலம். சூரியன் என்பதால் பொதுவாகவே விவசாயம், சூரியனும் ஆதித்யனும் உச்சம் பெற்ற புதனும் சேரும் பொழுது விவசாயிகளுக்கெல்லாம் பொற்காலம். உங்களுக்கு என்ன நடக்குமோ அதை அப்படியே சொல்றேன். இதை மட்டும் நான் சொல்றது மட்டும் கேளுங்க, வேற எதுவும் வேண்டாம். இதை மட்டும் பண்ணீங்கனாலே உங்க லைஃப் நல்லா இருக்கும். காசினி இருளை நீக்க கதிரொலி ஆகி எங்கும், பூசணி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும், வாசியேலுடைய தேர்மையில் மகாகிரி வளமாய் வந்த தேசிகா என்னை ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கண்ணியில் ஏற்படக்கூடிய உச்சம் பெற்ற புதன் என்ன செய்ய போகிறார்? நிறைய விஷயங்களை தரப்போறாருங்க. நிறைய விஷயங்களை தரப்போறார். ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே நேரத்தில் 2 உச்சம் பெறுகிறார். பொதுவாகவே இந்த 2 உச்சம் பெறுவதற்கும் ஆட்சி பெறுவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொந்த வீட்டுல இருக்கிறோம்னா ஆட்சி, இது என் வீடு, என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா அது ஆட்சி. எனக்கு பிடிச்ச ஒருத்தர் வீட்டுல, இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போனா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் என்றால் அது பேர் உச்சம், உச்சம் என்று பொருள். அப்ப அந்த மாதிரிதான் இந்த புதன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது உச்சம் பெறுகிறார். கன்னியில புதன் உச்சம். உச்சம் பெற்ற குரு புதன் உச்சகட்ட பலன்களை தருவார். அதிகமாக எதிலையும் எக்ஸ்ட்ரீம். சிம்மராசிக்காரர்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் தனலாபங்களை தருகிறார். வாழ்க்கையிலே நமக்கெல்லாம் சொல்றாங்க, நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி, நீங்க ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்கிறவராக இருக்கலாம், அல்லது ஸ்கூல்ஸ் மாதிரி அமைப்புகள் வச்சிருக்கலாம், அல்லது ஒரு டீச்சிங் ட்ரைனிங் சென்டர்ஸ் மாதிரி வச்சிருக்கலாம். எதை வேணாலும் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த புதன் உச்சம் என்பது எந்த விதமான பலன்களை தருகிறது என்றால், டுவர்ட்ஸ் த ஸ்கோப், அதுல உச்சகட்ட வெற்றி. இதனுடைய மேக்சிமம் அவுட்புட் எவ்வளோ? இந்த பிசினஸ்ல இருந்து அதிகபட்சம் 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் சார், அதிகபட்சம். அதை நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இதுக்கு மேல இந்த பிசினஸ்ல வருமானம் வராது சார், அவ்வளவுதான் இதோட மேக்சிமம் லெவல். அந்த மேக்சிமம் லெவலை டச் பண்ணி பார்ப்பீங்க. எந்த பிசினஸ்க்கும் மேக்சிமம்னு ஒண்ணு கிடையாது. ஆனா அந்த மேக்சிமம் லெவலே நீங்க தொட்டுட்டு வந்துருவீங்க. இதுக்கு மேல இது விற்கிறதுக்கு முடியாது. இதுக்கு மேல விலை கம்மியா நமக்கு வியாபாரம் ஆகாது. அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். 2 உச்சம் பெறும் பொழுது ஹோல்சேல் வியாபாரிகளுக்கு ரொம்ப நல்லது. சார், நான் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன், பூக்கடை வச்சிருக்கேன், வடநாட்டுல இருந்து பூ வருது, ஒரு லாரி பூ வரும். அந்த பூவை கோயம்பேடு மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பூக்களை இது கொடுத்துருவோம். சாயந்தரத்துக்குள்ள வாடி போயிடும் சார், என் நேரம் இன்னைக்கெல்லாம் ஓடிடணும், நிச்சயம் அது உங்களுக்கு சேல்ஸ் ஆகும். இது போன்ற விஷயங்கள். சார், அதிர்ஷ்டம் என்பதை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதிர்ஷ்டம்னா என்ன? நம்ம சில்வர்லையும் கோல்டுலையும் தான் அதிர்ஷ்டம் இருக்கு, அதுக்கெல்லாம் தான் ரேட் இருக்கு, அது வேரியபிள், ரேட் மாறும் நினைச்சிட்டு இருக்கோம். ஸ்கிராப் வரைக்கும், இரும்பு வரைக்கும் நமக்கு அந்த ரேட் இருக்கு. உருளைக்கிழங்கு தக்காளி வரைக்கும் உங்களுக்கு அந்த ரேட் இருக்கு. எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் வடநாட்டுல இருந்து என்ன பண்றார், உருளைக்கிழங்கு இறக்குமதி பண்றார். அவர் இறக்கும் போது இங்க ரேட் என்னவோ அதுதான் அவருக்கு ரேட். அவர் வாங்கும் போது ஒரு ரேட், இறக்கும் போது ஒரு ரேட். அவர் நேரம் வாங்குறத விட விற்கிறது அதிகமா இருந்தா அவருக்கு லாபம், வாங்குறத விட விற்கிறது கம்மியா இருந்தா அவருக்கு நஷ்டம். அது அந்த நேரத்து முடிவு, லக்கு. அது நீங்க ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது, ஒரு 2 நாள்லயே வீணா போயிடும். அந்த நேரத்தில் லக்கு. நான் வாங்கினேன் சார், கம்மியான விலைக்கு தான் வாங்கினேன், இப்ப நான் விற்கும் போது என்ன விலைக்கு விற்கிறேனோ அதான், அந்த லாபம் உங்களுக்கு வரும். பிராக்டிக்கலா தொழில வர்ற அதிர்ஷ்டத்தை சொல்றேன். நிறைய பேர் அதிர்ஷ்டம்னு என்ன நினைச்சுக்கிறோம், லாட்ரி சீட்டு விழுமா, நான் கேசினோல ஜெயிப்பனா, பந்தயத்துல ஜெயிப்பனா, இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அதுதான் அதிர்ஷ்டம் நினைக்கிறோம். அதிர்ஷ்டம் என்பது அது மட்டும் கிடையாது சார். நம்ம இப்ப இந்த வீடியோ எடுக்கிறோம், இந்த வீடியோ சேல் ஆனா அது பேர் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா என்ன? ஒன்னொன்னும் ஒரு படைப்பு. அந்த படைப்பு அதன் வெற்றியை பெறும் பொழுதுதான் அது நிறைவடைகிறது. உங்களுக்கு நிறைவடைய போகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு நீங்கள் என்ன தொழில் பண்றீங்களோ அந்த பிசினஸ் உடைய எக்ஸ்ட்ரீமை பாக்குறீங்க. வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம், யாரெல்லாம் வக்கீல், லாயர்ஸ், அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். 2ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா காலேஜில்
ட்ரைனர்ஸாக இருப்பீங்க. ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரைனிங் பண்ணுறது, அந்த 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 பணியில் இருப்பீங்க. அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். அதே மாதிரி புதன் அப்படிங்கிறதுனால அறிவு சார்ந்த விஷயங்கள், புத்தகங்கள் சார்ந்த விஷயங்கள். சில பேர் புத்தகம் எழுதணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம் புத்தகம் எழுதுவீங்க. புதன் உச்சம் என்பதால் உங்களுக்கு வந்து இந்த ஹோல்சேல் வியாபாரங்கள், வேற என்னெல்லாம் பொருட்களோ அதெல்லாம் நல்லா பண்ணுவீங்க. தபால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு வந்து கடிதங்கள், தபால்கள், இந்த வேலை செய்யறவங்க, கொரியர் சர்வீஸ் வச்சிருக்கேன் சார், நான் வீடு வீடா இந்த மாதிரி கொரியர்லாம் பண்றோம், கேபிள் பண்றவங்க, வீடு வீடா கேபிள்லாம் நாங்கள் ஒர்க் பண்றோம், கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறோம் என்பவர்கள் எல்லாம் மிக அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். இதுக்கெல்லாம் கூடவா குருஜி பலன்கள் இருக்கு? நிச்சயம் பலன் இருக்கு. புதன்னா நெட்வொர்க்கிங், புதன்னா தகவல் ஒளிபரப்பு. நீங்க வந்து இது விரிவாக்கமா சொல்லிட்டே போலாம். யார் யாரெல்லாம் வந்து சிம் கார்டெல்லாம் சேல் பண்றாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு டார்கெட் இருக்கு, அவர்களுக்கெல்லாம் இருக்காது, அந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். நீங்கள் பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டும், நெட்வொர்க்கிங் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல காலம், ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல காலம், பிபிஓ துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல காலம், ப்ரமோஷன் கிடைக்க போகிறது வித் இன்சென்டிவ். இந்த டார்கெட்டை மட்டும் நீங்க அச்சீவ் பண்ணிட்டே இருங்க. ஒரு மந்தானா இந்த உள்ள பணம் உங்களுக்கு வந்துடுறேன், இன்சென்டிவா தரோம் போன்றவைகள்லாம் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். காரணம் புத பகவானுடைய உச்சம் பெற்ற பலன். சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் என்பது அடிஷனல் ஆடட் வேல்யூ. அரசு சார்பு, அரசு அமைப்பு சொல்றதுல கவர்மெண்ட் எய்டட், அந்த லெவல்லையாவது உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். கவர்மெண்டுடைய சப்போர்ட் என்பது உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்திலே சூரியனே இருப்பதால் சில பேர் சோலார் லைட்லாம் பண்ணுவீங்க. இந்த சூரியன் என்பதால் சில பேர் ஹார்ட்டுக்கு கொடுக்குற அந்த ஸ்டண்ட்லாம், இருதயத்தில் வைக்கிற ஸ்டண்ட் போன்றவைகள்லாம் தருவீங்க. இருதயம் சம்பந்தப்பட்ட கருவிகள், அதோடைய மெடிசன்ஸ், இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். சில பேர் மருந்து கடை வச்சிருப்பீங்க, மெடிக்கல் ஸ்டோர். அட ஏன் சார் கேட்குறீங்க, வெளியே சொல்லவும் முடியாது. மெடிக்கல் ஸ்டோர் சார், நான் டார்கெட் வச்சிருக்கேன், சேல்ஸ் இவ்வளோ, ஒரு மாதம் இவ்வளோ மெடிசன் விற்கணும்னு டார்கெட் வச்சிருக்கேன் சார், நான் சொல்ல முடியும். அப்போ மனிதர்களுக்கு நோய் வரும்னு விரும்புறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மெடிக்கல் ஸ்டோர் வச்சு ரன் பண்ணுறது சேவை தான், அதே நேரத்தில் ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கணும். இந்த 2ஆம் இடத்துல ஃபார்மா ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் மிக அற்புதமான காலம். கெமிக்கல்ஸு, ரசாயனங்கள் பண்ணுறவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். சில பேர் பார்த்துருப்பீங்க, இந்த வீட்டில் ஒரு சொல்யூஷன் சார், இந்த சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் ஆகிடும், கெமிக்கல்ஸ், அவர்களுக்கெல்லாம் மிக நல்ல காலம். சூரியன் என்பதால் பொதுவாகவே விவசாயம், சூரியனும் ஆதித்யனும் உச்சம் பெற்ற புதனும் சேரும் பொழுது விவசாயிகளுக்கெல்லாம் பொற்காலம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கார்டன் மாதிரி வச்சு அதில் நிறைய காய்கள்லாம் பயிரிடுவாங்க. சில பேர் வந்து இந்த ரோஜா செடி, மல்லிகை செடி, அந்த மாதிரி செடியெலாம் வளர்த்து அதெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம். சார், நான் எளிய மக்களோடு பிரயாணிப்பவன், உங்களுக்கு என்ன நடக்குமோ அதை அப்படியே சொல்றேன், இதை மட்டும் நான் சொல்றது மட்டும் கேளுங்க, வேற எதுவும் வேண்டாம், இதை மட்டும் பண்ணீங்கனாலே உங்க லைஃப் நல்லா இருக்கும். காசினி இருளை நீக்க கதிரொலி ஆகி எங்கும், பூசணி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தை நல்கும், வாசியேலுடைய தேர்மையில் மகாகிரி வளமாய் வந்த தேசிகாய் என்னை ரட்சிப்பாய், செங்கதிரவனே போற்றி போற்றி. நீங்க ரெட்டு கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, எப்பவும் ரெட்டு போடுங்க. அதே மாதிரி சூரியன், அந்த சூரிய தேவனுடைய போட்டோ பார்த்தா முகம் மட்டும் கிடைக்கும், அப்படி ஜுவாலை மாதிரி. அதை எடுத்து உங்க காருனா கார்ல மாட்டுங்க, உங்க வீடுனா வீட்டுல மாட்டுங்க, உங்க வீட்டை வாசல்ல மாட்டுங்க, கதவுல. அந்த சூரியனுடைய முகத்தை நீங்க வைங்க, சூரியனை பார்த்துட்டே இருங்க. சூரியனை யாரெல்லாம் சிம்மராசிக்காரர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களோ அவர்கள் வாழ்வு நிகரற்றதாக மாறும். காரணம், அவர் தான் ஹெச்ஓடி. நம்பர் 1ல எதா இருந்தாலும் தொடங்குங்க, எதா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல தொடங்குங்க, மிக அற்புதமாக வருவீர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பு. கீழே பெற்றிருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் இந்த ஸ்ரீமடத்தில் வந்து சரி செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.